ஒரு கேள்வி கேட்கலாமா? கண்டிப்பா. யோசேப்புக்கு கர்த்தர் தான் சொப்பனத்த குடுக்குறாரு. ஆமா. அப்புறம் ஏன் அவருடைய வாழ்க்கையில அவ்ளோ உபத்திரவம் வருது? ஏன்னா அவர் ராஜாவாக போறார்ல. அதனால ஆண்டவர் அந்த உபத்திரவத்தலாம் அனுபவிச்சிருக்கலாம். அது மட்டும் இல்ல. ஆழமான ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, யோசேப்புக்கு இளம் வயசுல 2 சுபாவம் இருந்தது. ஓகே. முதல் விஷயம் என்னன்னா, அவங்க அப்பா கிட்ட அவங்களுடைய சகோதரன பத்தி பயங்கரமா போட்டு குடுக்குறாரு. போட்டு குடுக்குற ஒரு சுபாவம் இருந்தது. 2வது விஷயம் என்ன தெரியுமா? ஒரு சொப்பனம் வந்ததுக்கு அப்புறம், "கர்த்தர் என்னை எப்படி உயர்த்த போறார் தெரியுமா? எனக்கு மட்டும் எந்த காரியத்த காட்டுனார் தெரியுமா?" அப்படின்ற ஒரு பெரிய பெருமை. அவங்க அப்பாவ மட்டும் கூப்பிட்டு சொன்னா பரவால்ல. அவங்களுடைய எல்லா சகோதரனையும் கூப்பிட்டு சொல்றத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா. இந்த 2 விஷயத்தையும் கர்த்தர் உடைக்கிறாருங்க. முதல் விஷயம் போத்திபார் வீட்ல இருக்கும்போது, அவங்க மனைவி அனுதினமும் அவருக்கு பாட குடுத்தபொழுது கூட, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு அவர் குறை சொல்லவே இல்ல. போட்டு குடுக்கவே இல்ல. ஏன் தெரியுமா? அந்த குடும்பம் உடைஞ்சிறக் கூடாதுன்னு நெனச்சாரு. அந்த சூழ்நிலைய ஆண்டவர் உடைக்கிறார் அவர் வாழ்க்கையில. கண்டிப்பா. அந்த மாற்றம் அவருக்குள்ள வந்ததுக்கு பின்பாக, இன்னொரு மாற்றம் எப்ப வருதுன்னா, பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்கிறாரு. பார்வோனே சொல்றாரு, "உன்னால தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும்." அப்ப அவர் சொல்றாரு, "இல்ல, இல்ல, இல்ல. இல்ல. கர்த்தர் தான் உங்களுக்கு பிரதியுத்தரம் குடுக்கணும்னு" சொல்றாரு.